இவரோட கண்டுபிடிப்புகளால இப்ப வரைக்கும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் ஃபியூச்சர்ல பாதிக்கப்படவும் செய்வாங்க. இவரை பத்தி முழுசா தெரிய நம்ம 1909க்கு போய் அந்த காலகட்டத்தில் பெரிய கார் கம்பெனியா இருந்தது தான் கேடிலாக் ஆட்டோமொபைல்ஸ். இந்த நிறுவனத்தோட பிரசிடென்ட் ஹென்றி எம் லேலேண்ட். அந்த டைம்ல உள்ள கார்கள்லாம் பாத்தீங்கன்னா கையால கிராங்க் பண்ற மாதிரி இருக்கும். லேலேண்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிராங்க் பண்ணும்போது தவறுதலா ஹேண்டில் தாடையில பட்டு இறந்தும் போறாரு. இந்த இறப்புல மனம் முடிஞ்ச லேலேண்ட் செல்ஃப் ஸ்டார்டிங் காரை தயாரிக்க முடிவு பண்றாரு. அதுக்காக சார்லஸ் எஃப் கேட்ரிங் அப்படிங்கிறவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு லேலேண்ட். கேட்ரிங்கும் 1911 செல்ஃப் ஸ்டார்டிங் கார்ஸை கண்டுபிடிச்சு லேலேண்ட் கையில ஒப்படைக்கிறாரு. பட் இந்த செல்ஃப் ஸ்டார்டிங் கார்ல என்ன ப்ராப்ளம்னா இக்னிஷன் சரியா இல்லாதனால ரொம்ப நாக்கிங் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சவுண்டை கம்மி பண்ணி இக்னிஷன் குவாலிட்டியை அதிகப்படுத்த பெட்ரோலோட ஏதாச்சும் ஒரு காம்பவுண்டை கலக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு கேட்ரிங். இதுக்காக அவர் உதவி கேட்ட நபர் தான் மிச்சிலி. மிச்சிலி ஜெனரல் மோட்டார்ஸுடைய தலைமை ரிசர்ச் இன்ஜினியர். பெருசா சம்பாதிக்கணும், பெரிய நிலைமைக்கு வரணும்னு நினைச்ச மிச்சிலி கற்பூரம் பட்டர் முதற்கொண்டு பெட்ரோல்ல கலந்து பார்க்கறாரு. அந்த சவுண்ட் கம்மியாகவே இல்லை. அப்போ டெலூரியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பெட்ரோலா கலந்து ட்ரை பண்ணி பார்க்கறாரு. சவுண்டே இல்லாம இந்த கார் ரன் ஆயிருக்கு. பட் அதில் வர்ற ஸ்மெல் ரொம்ப 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 மோசமாக இருந்திருக்கு. எவ்வளவு மோசம்னா அவர் மேலே வர்ற நாத்தத்தினால அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. ஆனாலும் மிச்சிலி முயற்சியை கைவிடவே இல்லை. கடைசியில் அவருக்கு அடிச்சிச்சு ஜாக்பாட். டெட்ரா எத்தைல் லெட் அப்படிங்கிற காம்பவுண்டை பெட்ரோலில் கலந்து யூஸ் பண்ணுறப்போ காரோட சவுண்டு கம்மியாகி காரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் அதிகமாயிருக்கு. பட் இந்த லெட்னால அவருடைய நுரையீரல் ரொம்பவே பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மியாமிக்கு பறந்து போகிறாரு மிச்சிலி. இந்த லெட் அளவுக்கு அதிகமாக காற்றில் கலந்துச்சுன்னா அது மனிதருடைய மூளையை பாதிச்சு மனிதர்களுக்கு மூளை சிதைவு ஏற்படும். இதை தான் நம்ம லெட் பாய்சனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லெட் பாய்சனிங் பற்றி தெரிஞ்சே மிச்சிலியும் கெட்ரிங்கும் லெட் கலந்த பெட்ரோலை எத்தைல் அப்படிங்கிற பேரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரமோஷன்லையும் சரி பிராண்ட்லையும் சரி லெட் அப்படிங்கிற பேர் எதுலையுமே மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. ஜெனரல் மோட்டார்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி, டூபான் அப்படிங்கிற 3 பெரிய கம்பெனியை சேர்ந்து லெட் பாய்சனிங் பற்றி தெரிஞ்சே எத்தைல் கேசலின் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி லெட் கலந்த பெட்ரோலை தயாரிக்க ஒரு பெரிய ஃபேக்டரியும் கட்டமைக்கிறாங்க. ஒரு பக்கம் சவுண்டே வராதனால மக்கள் அந்த ஃபியூலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் கார் மூலியமா லெட் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஃபேக்டரியில 2 பேரு லெட் பாய்சனால இறந்தும் போறாங்க. 2 பேரு 8 பேர் ஆகுது, 8 பேரு 20 பேர் ஆகுது. மக்களுக்கு லெட்டை பத்தின விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ண பல போராட்டங்களும் எத்தைல் கேசலின் மேல வெறுப்பும் மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மிச்சேல் யாருமே எதிர்பார்க்காத அந்த முடிவை எடுக்கிறாரு. அது என்னன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல டீட்டெயிலா சொல்றேன்.